ஐம்பதாவது வார்டுல நேற்று மாதிரி கூப்பன் 10,000 மாதிரி கூப்பன் பிடிக்கப்பட்டிருக்குது. மாதிரி கூப்பன்லங்க, மாதிரி செக் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கூட ஒரு லெட்டர் வேற. இது வந்து தோல்வியின் பயத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது தப்பான அரசியல். இது எப்பயுமே இவங்க நடத்துறது தான். ஆர்கே நகரில் நடத்தினதான் இங்க நடத்துறாரு. மக்களுக்கு தெரியுங்க எது உண்மை எது பொய்ன்றது, எது நியாயமான அரசியல் அது பண்ணணும். இந்த மாதிரி சீப்பான அரசியல் பண்றது இவங்களோட வாடிக்கையா போச்சு. திமுக என்னைக்குமே நேர்வழியில தான் நடத்தும். பாத்துக்கலாம். பிரச்சாரத்துக்கு என்ன 3 நாட்கள் தான் இருக்கு. எப்படி களம் இருக்கிறது? மிக ரொம்ப அருமையான ஒரு களங்க. மக்கள் பயங்கரமா வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. உங்களுக்கே தெரியும் திராவிட மாடல் நடந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிக்குது. பொதுவாக நடந்த திட்டங்களும் சரி, ராயபுரத்துக்காக நடந்த திட்டங்களும் சரி, மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குங்க. களத்துல வந்து திமுக எப்போ முன்னாடி வந்துருச்சு அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றீங்க. எந்த அடிப்படையில் அதை மக்கள் வரவேற்பு வச்சு நீங்க சொல்லலாங்க. நாங்க வந்து நிறைய கம்பெனி ஒப்பீனியன் போல் நடத்தி ஆளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒப்பீனியன் போல் வந்து நாங்க டைரக்டா நடத்திக்கிட்டு இருக்கோம். போற மக்கள் வந்து நிப்பாட்டி கேள்வி கேட்கறாங்க, பதில் சொன்னதும் எங்க ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்றாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வரணுன்றதுல ரொம்ப திடமா இருக்காங்க. அதுதான் நடக்கவும் போகுது. திராவிட மாடல் ஆட்சி 100% வருது. அதோட தோல்வி பயத்தை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சியில் என்னென்ன வேலைகள் செய்யறாங்கன்றதெல்லாம். பிரதமர் குறிப்பா திமுக கூட்டணி மீது பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை நேற்று இரவு முன் வச்சிருக்கிறாரு. பெண்களுக்கு எதிராக வந்து எதிர்கட்சிகள் செயல்பட்டு இருக்கு, தேர்தலில் இது பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிராவா? திமுகவா? சார், தலைவர் போட்ட முதல் கையெழுத்தே பெண்களுக்கான கையெழுத்து தான் சார். போய் அவர் வந்து பின்னாடி பார்க்க சொல்லுங்க. 2021 May 7th ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன போட்டாருன்னு பார்க்க சொல்லுங்க. பெண்களுக்கான உங்களுக்கு வந்து மகளிர் விடியல் பயணம் கொண்டு வந்த கையெழுத்து போட்டது தலைவர் அவர்கள். ஞாபகம் வச்சுங்க. பெண்களுக்கு முன்னுரிமை சொல்லட்டுமா லிஸ்ட்? மகளிர் உரிமை தொகை போகும். 1.5 கோடி பெண்கள் மோடியை ஓட விட்டுருவாங்க சார். வாங்கிட்டு இருக்கவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் தேர்தல் காலத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வந்து பெண்களை மையப்படுத்தியும் இல்லத்தரசிகளை மையப்படுத்தியும் தான் வெளியிட்டிருக்கு சார். உண்மை அதுதான் சார். நீங்க ராயபுரம் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள் தான் சார் அதிக வாக்காளர். அவங்க தான் சார் முக்கியம். பெண்கள் நாட்டின் கண்கள் சார். அதுக்கப்புறம் தான் சார் நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். இன்னைக்கு மட்டும் இல்ல சார், காலந்தொட்டே வந்து பெண்களுக்கு முன்னுரிமை தான். நீங்க கடவுள்னு எடுத்துக்கிட்டீங்களாவே எல்லா சரி பாதியா இருக்குதான். சிவனும் பார்வதியும் பாதி பாதி தான் சார். ஈக்குவல் தான். பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும்னு மதத்திலையும் இருக்கு. அதே மாதிரி திராவிட மாடல் இருக்கக்கூடியது எல்லாருக்கும் எல்லான்றது தான். ஸோ ஈக்குவல் ரைட்ஸ்ன்றது பெண்களுக்கு கொடுக்கறது திராவிட மாடல் தான். 33% கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் உள்ளாட்சி. இதுல இல்லைன்னு சொல்லுங்க. அதனால என்றைக்குமே பெண்களுக்கான வந்து இடஒதுக்கீடா இருக்கட்டும், அவங்களுக்கு உண்டான உரிமையாக இருக்கட்டும், முதல்ல குரல் கொடுக்கிறது திராவிட மாடல் தான். தொகுதி மறுசீரமைப்பில் கிடைத்த வெற்றி தேர்தலில் எப்படி இருக்கும் சார்? இது வந்து மக்களுக்கு வந்து எம்பி எலெக்ஷன் தானே அப்படின்ற மாதிரி, எம்பி தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. பட் அது ஒட்டுமொத்த இந்தியாவை பாதிக்கக்கூடிய விஷயம்ன்றது வந்து நம்ம முன்னெடுக்கணும். இப்ப எலெக்ஷன் நேரமா பார்த்து தான் அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. இதையே ஒரு சாதாரண நேரமா இருந்தா மக்களோட விழிப்புணர்வு கண்டிப்பா உண்டு பண்ணிருப்போம். மக்கள் இதை கொண்டாடணும். உண்மைக்கே சொன்னீங்கன்னா திமுக காரங்க வெடி வெடிக்கிறதோட மக்கள் வெடி வெடிச்சிருக்கணும் சார். ஏன்னா மக்களுக்கான கொடுத்த குரல் சார் இது.